கேஷ் ரிக்வயர்டு ஃபார் வேஜஸ் பேமெண்ட்டு. இதுவும் ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான். கொஷினை கொஞ்சம் படிச்சுக்குவோம். ஃப்ரம் தி ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஃபைண்ட் த அமௌண்ட் ரிக்வயர்ட் டு கேஷ் பேமெண்ட் ஆஃப் த வேஜஸ் இன் ஏ ஃபேக்ட்ரி ஃபார் ஏ பர்டிகுலர் மந்த்து சேலரி போட போகிறோம். வேஜஸ் நார்மல் ஒர்க்கிங் ஹவர் கொடுத்துட்டாங்க. ஓவர் டைம் ஆஸ் பர் த ரூல் ஓவர் டைம் வந்து டபுள் த பேமெண்ட் டு த நார்மல். லீவ் வேஜஸ் பே பண்ணிட்டாங்க, அது டைரெக்டாக எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான். டிடக்ஷன் ஃபார் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம். எம்ப்ளாயியோட கண்ட்ரிபியூஷனை வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க 3000. அப்போனா இது கூட இன்னொரு அடிஷன் பண்ணணும். யார்? எம்ப்ளாயரோட கண்ட்ரிபியூஷன் சேர்க்கணும். எம்ப்ளாயி கண்ட்ரிபியூஷன், இது வந்து ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம், இதை அப்படியே போட்டுற வேண்டியதான். இதில் வந்து எம்ப்ளாயர் ஸ்கீமை அட்டாச் பண்ணணும். ஹவுஸ் ரெண்ட் டு பி ரிகவர்டு ஃப்ரம் 20 எம்ப்ளாயீஸ் அட் 50 rupees பர் மந்த்து. அப்போ வந்து டோட்டல் தான் கேட்டிருக்காங்க, பர்டிகுலர் மந்த்து ஃபேக்ட்ரி தான் கேட்டிருக்காங்கன்னா, அப்போ ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க 20 எம்ப்ளாயி. எம்ப்ளாயர் ஆல்சோ கண்ட்ரிபியூட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இஎஸ்ஐ பிஎஃப். அப்போ இதில் வந்து இங்கே டிடக்ஷன் பண்ணுறது, இப்போ இஎஸ்ஐலையும் பிஎஃப்லையும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டெப்பாக பார்த்துருவோம். எரேஸ் பண்ணிட்டோம்னா மார்க் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வேஜஸ் ஃபார் நார்மல் ஒர்க்கிங் ஹவர் 2 lakhs அப்படியே எடுத்து போட்டுக்கலாம், எந்த இஷ்யூவும் இல்லை. வேஜஸ் ஃபார் ஓவர் டைம் 5000, இதுவும் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம், எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இல்லை. லீவ் சேலரிலையும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை, இது அப்படியே வந்துடுச்சு. இதை வந்து டிடக்ஷன் பண்ணுறோம். டிடக்ஷன் அமௌண்ட்டு 3000 வந்து பார்க்குறோம். பர்டிகுலர் மந்த்து கேஷ் பேமெண்ட் டு த வேஜஸ் இன் ஏ ஃபேக்ட்ரி பர்டிகுலர் மந்த்து. இஎஸ்ஐ பிஎஃப் 2000. ரெண்ட்டு ஹவுஸ் ரெண்ட் ஃபார் ரிகவரி ஃப்ரம் எம்ப்ளாயி 1000 rupees. இது டோட்டல் பண்ணோம்னா 6000 பே பண்ணணும். அந்த 6000ன்றது நாட் ஏ சிங்கிள் பர்சனு, 20%. இது கேஷ் பேமெண்ட்டாக பே பண்ணணும். 2,03,000 வந்து அவர்கிட்ட கேஷாக இருக்கணும். எம்ப்ளாயர் கண்ட்ரிபியூஷன் இஎஸ்ஐ பிஎஃப் நாட் ரெலவெண்ட் டு அசைனிங் அமௌண்ட் நீட் ஃபார் கேஷ் பேமெண்ட். இது கேஷ் பேமெண்ட்டு கிடையாது. இது எதுக்காகனா, இது வந்து இவர் பே பண்ண போகிறாரு, பட் இதை வந்து இவர் ரிசர்வில் வச்சுருப்பார். இஎஸ்ஐக்கும் பிஎஃப்க்கும் கட்டுறதுக்கு இந்த அமௌண்ட்டு. இது வந்து டிடக்ஷன் அமௌண்ட்டு. சேலரியிலேருந்து எம்ப்ளாயிக்கு டிடக்ஷன் பண்ணியாச்சு. பட் இதுக்கு பதில் அவர் வந்து ரெண்ட் வந்து சர்வீஸ் பண்ணியிருப்பார்.